Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஏறத்தாழ 9வது முறையாக நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருக்கு லகு உத்யோக் பாரதி சார்பாக என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எம்எஸ்எம்இக்குன்னு சொல்ல போனாக்கா நான் எம்எஸ்எம்இ சார்ந்து லகு உத்யோக் பாரதி சார்ந்து வந்திருக்கிறனால எம்எஸ்எம்இன்னு சொல்ல போனாக்கா ஒரு மும்முனை திட்டத்தை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் கருதுகிறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னா பயோஃபார்மா, அதுக்கு ஒரு 10,000 crore நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடந்த முறையில் நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு கண்டெய்னர் கிடைக்காம எக்ஸ்போர்ட்ஸுக்கு மெட்டீரியல்லாம் அனுப்ப முடியாத சூழ்நிலைலாம் நிறைய ஏற்படுது. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதில் நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக நம்ம திருச்சி பெல்லுடைய எம்எஸ்எம்இ சப்ளையர்ஸ் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஃபேப்ரிகேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியாமல் அவங்கள சின்ன எம்எஸ்எம்இ கம்பெனின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு வாழ்வாதாரம் வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா 10,000 crore அவங்கள ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதேமாதிரி மூன்றாவது பாயிண்ட் என்ன மும்முனை திட்டத்தில் அப்படின்னா செமி கண்டக்டர்ஸுக்கு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எல்லாமே மேக்ஸிமம் வெளிநாட்டை நம்பி இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய தடவை வெளிநாட்டிலேருந்து அது இறக்குமதி பண்ணலை அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய ஓஇஎம் பார்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ண முடியாத சூழ்நிலைலாம் நிறைய தள்ளப்படுது. இன்றைக்கி அதுக்கு 40,000 கோடி நிதி ஒதுக்கிறது ஒரு வரவேற்கத்தக்கது. அதுக்கப்புறம் இன்றைக்கி எஸ்எம்இ செக்டார்ஸுக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரெட்ஸ் ஸ்கீம் இருக்குது. அதில் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் அந்த ஸ்கீமில் இன்னும் இன்வால்வ் ஆகாமே இருக்காங்க. ஸோ நம்முடைய பில் ரிசீவபிள்ஸை எல்லா எம்எஸ்எம்இ செக்டார்ஸுக்கும் அந்த பணம் நம்ம சென்றடைகிறதுக்கு எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸுமே இன்றைக்கி ட்ரெட்ஸை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லா எம்எஸ்எம்இக்கும் ஒரு ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ரொம்ப அது ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இது இருக்கும். அதுமாதிரி இந்த ஜிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீமில் 5 crores இருந்ததை இப்போ 10 crore மாற்றிருக்காங்க. இது ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு கடன் தொகையாக இன்றைக்கி வழங்குறதுக்கு நிறைய எம்எஸ்எம்இ செக்டார் பூஸ்டப் பண்ணுறதுக்காக இது இன்றைக்கி நிறைய வங்கிகளில் குறைபாடுகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் வங்கிக்கிட்ட போனோம்னா நம்ம லோன் கேட்டோம்னா நிறைய பிரச்சனை. அதுக்கு ஒரு உயர்மட்ட குழுவை இன்றைக்கி நியமிச்சிருக்காங்க. அது ஒரு வரவேற்கக்கூடியது. ஏன்னா வங்கிகளில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய இது பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா 4 ஸ்டேட்டுக்கு ஹை ட்ரெயின் அந்த இது ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிருக்காங்க. அது ஒரு வரவேற்கக்கூடியதாக தான் கருதுகிறேன் நான். அதுமாதிரி உமன் ஹாஸ்டல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் கேபிட்டல் குட்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு அந்த கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ்க்கு நம்ம மேக் இன் இந்தியா ஸ்கீமில் அதை ஒரு உத்தரவாதமாக இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு வரவேற்கக்கூடியதாக தான் இருக்கிறோம். நம்ம பாரத பிரதமர் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி எல்லாம் நமக்கு இது பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி நிறையா வளர்ச்சி நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு வரவேற்கிறோம். லகு உத்யோக் பாரதி சார்பாக இந்த பட்ஜெட்டை நாங்கள் உண்மையிலேயே வரவேற்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம். செலியன் சார், இப்போ Tier 2 Tier 3 பற்றி பேசும்போது இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு தொழில் இருக்கும். சின்னதாக பண்ணுவாங்க. கைவினை பொருட்கள் மாதிரி பண்ணுறவங்க, இல்லை வேறு மாதிரியான ஒரு சின்ன ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறவங்கலாம் இருக்குது. ஸோ இப்போ அந்த நகரங்களுக்கு வரும்போது தமிழ்நாட்டில் என்ன ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி வர்றதுக்கு? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நிறையா நம்ம தமிழ்நாட்டில் ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் நிறையா ஒரு பெரிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசோக் லேலண்ட், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாஃபே டிராக்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. ஓஇஎம்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் ஏற்கனவே இது லகு உத்யோக் பாரதி ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை தொடங்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வி ஆல்ரெடி இனிஷியேட்டட் தட் எல்லாத்துக்கும் நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ எல்லாருமே சென்னையை நோக்கி வந்தாக்க நம்ம பார்த்தோம் கொரோனா டயத்தில் எவ்வளோ அவஸ்தைப்பட்டோன்னு பார்த்தோம். ஸோ அப்போ அந்தந்த மாவட்டத்தில் ஒரு தொழில்துறையை நம்ம ஏற்படுத்தணும்னா அந்த இருக்கிற கிராமப்புற இளைஞர்கள் சரி அங்கே இருக்கிற வேலைவாய்ப்பு நமக்கு ஏற்படும். அப்போ இந்த மாதிரி ஓஇஎம்ஸ் Tier 2 Tier 3 வெண்டார்ஸை அந்த டிஸ்ட்ரிக்டில் டெவலப் பண்ணி அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர மாதிரி பண்ணாக்கா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சேம் நாங்கள் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஓஇஎம்ஸே அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ராமநாதபுரம் மாவட்டம்லாம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் நம்ம அடிக்கடி சொல்கிறோம். அங்கெல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது. நானே ராமநாதபுரம் மாவட்டம் தான். ஸோ அங்கெல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம பெரிய ஓஇஎம்ஸ் அங்கே போனாக்கா அங்கே Tier 2 Tier 3 ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிறதுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணலாம். நாங்கள் ஏற்கனவே இதை ஒரு ப்ரொஃபைலாகவே ஒரு எம்எஸ்எம்இ மினிஸ்டர் லெவலில் நாங்கள் லகு உத்யோக் பாரதிலேருந்து இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. இப்போ விழுப்புரத்துலலாம் இப்போ ஒரு தொழிற்பூங்கா அமைக்கிறதுக்கு சிட்கோ ஏற்பாடு பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எங்களுடைய ஒரு லகு உத்யோக் பாரதியுடைய ஒரு இன்வால்மெண்ட்டோடு நாங்கள் எடுத்து சொல்லி அது ஒரு ப்ரெசன்டேஷனாகவே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தோம். ஸோ அதனுடைய தாக்கம் தான் அந்த Tier 2 Tier 3 வெண்டார்ஸ்லாம் அங்கே உற்பத்தியை தொடங்குறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரி சார் பேசும். செலியன் சார், தேங்காய் உற்பத்தியில்
தன்னிறைவு பெற புதிய திட்டம். நமக்கு தெரியும் மேற்கு மாவட்டங்களில் தென்னை மரம் அதிகமாக இது பண்ணுறாங்க, கயறு சணல் இதெல்லாம் நடக்குது. இப்போ அந்த ஏரியாவுக்கு இந்த திட்டம் மூலமாக என்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு? ஏற்கனவே நம்முடைய துணை ஜனாதிபதி வந்து அந்த கயர் போர்டில் வந்துட்டு தலைவராக இருக்கும்போதே நிறையா அவர் வந்து ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் சந்தித்து நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம மத்திய அரசு வந்து இதற்கு வந்து ஒரு தனி திட்டத்தை இப்போ ஒதுக்கி இதுக்கு வந்து ஏன்னா அதுதான் வந்துட்டு ஒரு வாழ்வாதார பிரச்சனை வந்து இன்றைக்கி நம்மளுடைய அந்த மாவட்டத்துடைய மக்கள் வந்துட்டு நிறையா அதை ஒரு தொழில் இதாக எடுத்து பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதுக்கு இப்போ அவங்க வந்து அந்த திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தின் மூலமாக வந்து நிறைய அங்கே வந்து ஒரு வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய இப்போ வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதனுடைய ஒரு லாஸில் போனதை வந்துட்டு ஒரு நல்ல நம்மளுடைய மத்திய அரசு வந்து இன்வால்வ் ஆகி அதுக்கு லோன் கொடுத்து அதுக்கு சப்சிடி கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ நமக்கு அதை எடுத்துகிட்டு வராங்க. இது கண்டிப்பாக வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஏழைப்புறத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு வந்து இது ஒரு உத்தரவாதம் தருன்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சரி, சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். எம்எஸ்எம்இக்கு கடன் உத்தரவாத திட்டம் அறிவிக்கப்பட்டது. 10,000 கோடி ரூபா நிதின்றது ஒரு பக்கம், கடன் உத்தரவாத திட்டங்கிறது இன்னொரு பக்கம். இதன் மூலமாக அந்த செக்டாருக்கு என்ன யூஸ் கிடைக்க போகுது, எந்த அளவுக்கு? சார், இன்றைக்கி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வந்து என்ன தான் ஆர்டர் இருந்தாலும் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து கிரெடிட் கொடுக்கல அப்படின்னா அவங்க இமீடியட் ஆர்டர் இருக்கும், ஆனால் இமீடியட்டாக பேமெண்ட் கொடுத்து அவங்களால எடுக்க முடியாத சூழ்நிலை வந்து ஏற்படும். அது வந்து 5 கோடி ரூபாய் தான் முதல்ல இருந்தது. இப்போ மேடம் வந்துட்டு அது 10 கோடி ரூபாயாக வந்துட்டு ஒரு எம்எஸ்எம்இ ஒரு எஸ்எம்இ செக்டார் வந்து 10 crores வரலும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கடன் இது கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க சேலரி போடலாம், ஜிஎஸ்டி கட்டலாம், அது இல்லாமல் இஎஸ்ஐபிஎஃப் இதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த 10 கோடி ரூபாய் மாற்றுனது இப்போ அப்படியே டபுளாக மாற்றுனதுன்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் ஆல் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு. நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டு, லேபர் சார்ஜஸ்ஸு, அதே மாதிரி வந்து ஜிஎஸ்டி பேமெண்ட். ஏன்னா நாங்கள் இப்போ இந்த மாதம் 31ஆம் தேதி வரலும் பண்ணுறத அடுத்த 20ஆம் தேதிக்குள்ளே ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அதுக்கு வந்து அந்த கடன் வாங்கிட்டு நம்ம இது பண்ணிட்டு அடுத்த 60 நாள் பொறுத்தோ 40 நாள் பொறுத்தோ நம்ம ஓஇஎம் வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க, அதில் நம்ம வந்து அடைச்சிக்கலாம். ஸோ அந்த 5 கோடி ரூபாய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 கோடி ரூபாய் இப்போ ஒரு எஸ்எம்இ வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இப்போ அடிஷனலாக அனதர் 5 crores வாங்குறதுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது உள்ளபடியே வரவேற்கக்கூடிய ஒன்று தான். சரி சரி, பேசுவோம் சார். எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக ஏதாவது சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எக்ஸ்போர்ட்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு கண்டெய்னர் வந்து ஒரு இது இருந்தது. அது வந்து இப்போ வந்து அதுக்கு ஒரு 10,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. உள்ளபடியே வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்களாம் நானும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம், போய் கோயம்புத்தூர் போயிட்டு தூத்துக்குடியில் போயிட்டு வந்துட்டு அது நிற்கும். ஸோ அது வந்துட்டு இது எதிர்பார்த்தது தான் இது. ஸோ அது 10,000 கோடி இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு பக்கம் நம்மளுடைய ஃபேப்ரிகேட்டர்ஸுக்கு வேலை வந்துடும், ஒரு பக்கம் கண்டெய்னர் நிறையா வரதுனால இனிமேல் இங்கே தொய்வல் ஏற்படாது. இமீடியட்டாக வந்து நம்ம அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். அதே மாதிரி இந்த 50% டேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பேர்டன் தான் அது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஏற்றுமதி வந்து கொஞ்சம் இது அதுக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து மேக் இன் இந்தியா, நீங்கள் சார் சொன்ன மாதிரி சுயசார்பு இந்தியா வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதோட இப்போ டிஃபென்ஸ் செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம உள்ளேயே பண்ணுறதுக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டு இப்போ நிறைய டிஃபென்ஸில் வந்துட்டு அவங்க வந்து வெண்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் போட்டு அதெல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி அந்த இறக்குமதி ஆகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே உள்ளேயே பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இப்போ நம்ம நாடு வந்து கொடுத்துட்ருக்கு. அதுக்கு வந்து நிறைய வெண்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. அது வந்து ஒரு பெரிய இந்த சுயசார்பு இந்தியாவை பற்றி நம்ம பெரிய இது. ஸோ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை விட ஒரு எக்ஸ்ட்ராவாக பண்ணி கொடுத்துட்ருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்கது. சரி சார், இப்போ ஆய்வறிக்கை வெளியில் வந்தது, பொருளாதார ஆய்வறிக்கை வந்துச்சு, இப்போ பட்ஜெட் வந்திருக்கிறது. இது ரெண்டையும் ஒத்து பார்க்கும்போது சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்? சிமிலாரிட்டினா ஒன்று வந்து டெவலப்மெண்ட் தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 2047 இந்தியா ஹேஸ் டு பி அ டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்டு இந்தியா. அப்போனா டிபெண்டன்சி எதுவும் இல்லாமல் மோர் கம்ப்ளைண்ட் ரிலேட்டடாக ட்ரஸ்ட் ஒர்த்தியாக க்ரெடிபிளாக வெளியிலேருந்து உள்ள மக்கள் வரணும். ஓகேயா, அதுக்கு நோக்கி தான் இவங்க ஹோலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் 1-2 விஷயங்கள் நான் என்ன பார்க்குறேன்னா, மோர் டிரான்ஸ்பரண்ட், மோர் ரெகுலரைஸ்டு அண்ட் மோர் கம்ப்ளைண்ட் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ரெண்டுத்துலேயும் பார்க்குறேன். சுயசார்புடைய, அதாவது இந்தியா வந்து தானே தன்னுடைய ஓனில் இருக்கும், ரேதர் தான் டிபெண்டிங் ஆன் எனி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரெண்டுமே அதுதான் நான் பார்க்கக்கூடிய காமனான விஷயங்கள். ஓகே.
சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் ஜிடிபி பற்றி சொல்கிறார் சார். ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நமக்கு இதில் அறிவிப்புகள் இருக்குது, இல்லை இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம் சார் பார்க்கறதுக்கு. ஏன்னா கிளியராக இது ஒன்றும் ஜிடிபியை பற்றி அவ்வளோவா பேசலை. பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ஓவராலாக ஃபிஸ்கல் டெபிசிட்டை பற்றி பேசியிருக்காங்க, டைரெக்டாக ரிலேட் பண்ண முடியல. ஸோ வி நீட் டு வெயிட். மேபி இன் அ டே ஆர் டூ வில் பி ஏபிள் டு டாக் அபவுட் த ஜிடிபி. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இன்க்ளூடிங் த பேங்க் ரீஸ்ட்ரக்சரிங்லேருந்து சார் அழகாக சொன்னார், சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து ரெக்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் மோர் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். இது இன்டைரக்டாக இட் வில் ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் த ஜிடிபி, பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். At the face of it, I am not able to tell you how it will improve the GDP. சரி, செலியன் சார், ஷீ மார்ட் அதை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே லக்பதி தீதி அப்படின்னு ஒரு திட்டம் போயிட்டுருக்கு. இப்போ ஷீ மார்ட் பெண் தொழில் முனைவோருக்கு இது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும்? இது வந்து எப்படின்னா, இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா இப்போ ஏரி குளங்கள் அதிலெல்லாம் வந்துட்டு நம்ம டைரெக்டாக கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஒரு எல்லா வேலை வாய்ப்புக்கு வந்து இது உத்தரவாதம் தருன்றதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு வந்து நிறைய க்ரோர்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும். இது கண்டிப்பாக வேலை வாய்ப்புக்கு பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரியான ஆர்வம் அதிகமாக இருக்கா பெண்கள்கிட்ட? இல்லை, கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு நிகராக வந்து பெண்கள் வந்துட்டு இன்றைக்கி உற்பத்திக்கு வந்து ஒரு உத்தரவாதம் தராங்க. இப்போ நாங்களே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய சிஎன்சி விஎம்சி ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து லேடிஸை வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு லீவ் போடாமல் வராங்க. அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு பணம் வேணுன்றக்காக வராங்க. நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து லேடிஸுங்க வராங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. கண்டினியூஸாக ஒர்க்குக்கு வராங்க. இன்றைக்கி அம்பத்தூர் தொழிற்பேட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து நைட் ஷிஃப்ட்டே ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக வந்துட்டாங்க. அப்போ நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி டேலையே ஒர்க்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இது மாதிரி வேலை வாய்ப்புக்கு வந்து, ஏன்னா ஆண்களுக்கு நிகராக அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரி செக்டாரில் லேடிஸுங்க வந்து நிறையா வந்து இன்றைக்கி வேலை வாய்ப்புக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களால தான் இன்றைக்கி நாடே வந்துட்டு மாற்றங்களை கொண்டு வருது. எல்லா ஏரியாலையுமே அவங்க நீங்கள் கேட்குற மாதிரி எல்லா ஏரியாலையுமே அவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஸோ நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் ஆப்ரேட்டர்லாம் வந்து லேடிஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒன்லி தரம் நிர்ணயிக்கிறதுக்கு மட்டும்தான் லேடிஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி மிஷின்ஸை அவங்களே ரன் பண்ணுறாங்க. ஆண்களுக்கு நிகராக அவங்களே வராங்க. எங்களுக்கு வந்து அது மாதிரி அவங்க லேடிஸை வந்து ஒர்க் பண்ணுறது வந்துட்டு நமக்கு லீவு போடாமல் வர்றதுனால நிறையா வந்து ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகாமல் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அது வந்து வேலைக்கு வந்துட்டு அவங்க யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. செலியன் சார், நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க, அதில் எதெல்லாம் வந்திருக்கு, எதெல்லாம் வரல, எதிர்பார்க்காதது அட்வான்டேஜாக வந்திருக்கு அப்படின்னா இது? ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இதிலே சொன்னேன், இது ஒரு பாராட்டக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நம்முடைய ஒவ்வொரு முறையும் அனைவரும் சொல்கிற மாதிரி எம்எஸ்எம்இ தான் வந்து நாட்டுடைய முதுகெலும்பு. 40% ஆஃப் த க்ரோத் வந்துட்டு எம்எஸ்எம்இ தான் இருக்கின்றது ஒரு யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு பாராட்டக்கூடிய பட்ஜெட்டாக இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்ததுன்னு பார்த்தாக்க ரொம்ப நாளாக நாங்கள் இதை கேட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு லேபர் சார்ஜஸ் பண்ணுறவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 5% வந்துட்டு எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கொடுத்தாக்கா அது நல்லா இருக்குன்றது நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா முதல்ல 12% இருந்தது, இப்போ அதையும் சேர்த்து 18% மாற்றிருக்காங்க. இது வந்து ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. ஏன்னா இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு குறுந்தொழில் கம்பெனி வந்து லேபர் சார்ஜ் வந்து ஒரு ஓஇஎம்கோ இல்லாட்டி வந்துட்டு எங்களை போன்ற ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கோ பண்ணாங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1 லட்சம் பண்ணாக்கா 18,000 ரூபா வந்து அவங்க அடுத்த 20ஆம் தேதி வந்து அவங்க வந்து அதுக்குண்டான டேக்ஸை ஜிஎஸ்டி வரியை கட்ட வேண்டியிருக்கு. அது கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு திணறக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. இது வந்து இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் இதை வந்து ஒரு கோரிக்கையாக நாங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து இதை எடுத்து மேடம் வந்து இதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இது பண்ணணுன்றது நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாக ரொம்ப எல்லா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸும் ஒரு தேங்க்ஃபுல்லாக இருப்போன்றது இது ஒரு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அந்த இடத்துல. சரி, 2வது பாயிண்ட் எப்படின்னா, நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களுடைய உற்பத்தியில் வந்து ஏதோ ஒரு சுணக்கம், ஒரு லேபர் ப்ராப்ளமோ இல்லை ஆர்டர்ஸ் ப்ராப்ளமோ இல்லாட்டி வந்து மிஷினரி இஷ்யூவோ வர்றதுனால அவங்களுடைய லோனை வந்து பேங்க்குக்கு அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து 90 டேஸ்க்கு வந்து என்பிஏ நாம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து ரொம்ப நாளாக நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அதை ஒரு 180 டேஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த 6 மாத காலத்தில் வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து க்ரோத்துக்கு வந்து டெஃபினட்டாக அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பணியை அவங்க செய்ய முடியுன்றது எங்களுடைய இது.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்னு கேட்டீங்க. அதில் வந்து இந்த மும்முனை திட்டம் வந்து உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடியது. 10,000 கோடி வந்து எஸ்எம்இ செக்டாருக்கு வந்துட்டு நிதி ஒதுக்குனதும் வரவேற்கக்கூடியது. இதெல்லாம் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே வந்துட்டு சொன்ன மாதிரி ஆல் த பாயிண்ட்ஸ் வந்துட்டு எம்எஸ்எம்இக்கு வந்து மேடம் வந்து நல்லாவே இது பண்ணிக்க. ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாரத பிரதமர் பேசும்போது எம்எஸ்எம்இயை வந்து பர்டிகுலராக வந்து அவர் பேசாத மேடையே கிடையாது, அந்தளவுக்கு பேசுகிறாங்க. ஸோ எம்எஸ்எம்இயுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த அரசு நல்லா செஞ்சிட்ருக்காங்க. நான் சொன்ன அந்த 2 கோரிக்கையும் வந்து செஞ்சாங்கன்னா இன்னும் வந்து நம்முடைய நாடு வந்து சிறு குறு தொழில்கள் வந்து வளர்ச்சி அடைகின்றது என்ற மாற்று கருத்தும் இல்லை.